எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில எதையாகிலும் செய்ய விரும்புகிறாரோ அவர் பயன்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தையை. அல்லேலூயா. God used his word to serve us. அவர் நம்முடைய வார்த்தையினாலே நமக்கு ஊழியம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை பாடல்களில வரலாம், அந்த வார்த்தை பிரசங்க நேரங்களிலே வரலாம், அந்த வார்த்தை சாட்சி நேரத்தில் வரலாம், அந்த வார்த்தை எப்போனாலும் வரலாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் எதை பயன்படுத்துகிறார்? தம்முடைய வார்த்தையை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆமென். வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், அதே வார்த்தையை கொண்டு நம்மை நியாயம் தீர்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The word, the same word, the word which bless you, the same word will judge you. உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும்? நம்மள சொல்லுங்க. இதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். புரியுதுங்களா? உனக்கு இந்த வசனம் இப்படி இருக்குன்னு தெரியுமே, ஏன் இதை செய்யல அப்படின்னு என்ன பண்ணுவாரு? நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. பக்கத்துல பார்த்து கேளுங்க. சொல்லுங்க, நியாய தீர்ப்பின் நாள் வருது. சொல்லுங்க, நியாய தீர்ப்பின் நாள் ஒண்ணு வருது. சபை அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நியாய தீர்ப்புக்கு முன்னால கிருபை முந்திக் கொள்ளுகிறது. ஆமென். இன்றைக்கு நான் தேவனுடைய இரக்கத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் கேட்க ஆயுதமாகிறீங்க? God's mercy. சொல்லுங்க, தேவனுடைய இரக்கம். எடுத்து வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம். நிறைய நம்ம வாசிக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கவனமாய் வேகமாய் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஞானம் தருவாராக. உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். Deuteronomy chapter 4 verse 31. சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம பாடுறோம்ல, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. பாடுறோமா இல்லையா? உணர்ந்து பாடணும். நம்முடைய தேவன் அதாச்சு அவர் இரக்கம் செய்கிறவர் இல்ல, அவரே இரக்கமா இருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களா நானும் இரக்கம் கிடையாது. நீங்களா நானும் நினைச்சா இறக்கப்படுவோம், இல்லைன்னா இறக்கப்பட மாட்டோம். ஏன்னா we are different. ஆனா ஆண்டவர் அவரே இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பு செலுத்துகிறவர் அல்ல, அவர் அன்பு ஆகவே இருக்கிறார். He himself is love. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறபடினா என்ன ஆகுமா? அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை ஆசீர்வதிக்க மறக்க மாட்டார். தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறபடினாலே உன்னை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? மனிதர்கள் கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம், கட்டின புருஷன் கைவிடலாம், கட்டின மனைவி கைவிடலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் கைவிடலாம், ஏன் தாய் கூட தன் பிள்ளையே கைவிடலாம். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் கைவிடாத கர்த்தர் அவர். அல்லேலூயா. கைவிடா தேவனே. ஃபாதர் பண்ணார்ல, கருணையின் சிகரமே. அல்லேலூயா. சொல்லுங்க, கைவிடாத தேவன் அவர். ஆமென். அடுத்தது என்ன பண்ண மாட்டாரா? அழிக்க மாட்டார். நம்ம தான் கோவப்பட்டா அழிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை இல்லாம ஆக்குறதுக்கு மந்திரம் செய்யறாங்க, பில்லி சுனியா வைக்கிறாங்க, கொலை பண்ணி போட்டு என்ன பண்ணிடுறாங்க? அழிச்சிடுறாங்க. ஒன்னு பிடிக்கலையா, ஒன்னு வேணான்னு நினைக்கிறோமா, ஒன்னு ஒத்து வரலையா, என்ன பண்ணிடுறாங்க? எப்படியாச்சும் அவங்கள
அழிச்சிடணும். என்னென்னமோ தந்திரம் பண்றான், என்னென்னமோ மந்திரம் பண்றான், என்னென்னவோ செய்யறான். நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் மற்றவங்க பண்றது, ஆனா கிறிஸ்தவங்களும் அழிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறான் கொலை செய்யறது தான் அழிக்கிறது, மந்திரம் வைக்கிறது தான் அழிக்கிறதுன்னு இல்லை. கோல் சொல்லி என்ன பண்ண முடியும்? ஹலோ, அசாசினேஷன் பை வேர்ட். ஒருத்தங்களை பத்தி தவறா சொல்லி, ஒருத்தங்களை பத்தி இல்லாதது சொல்லி, ஒருத்தங்களை பத்தி தேவையில்லாதது சொல்லி இன்னொருத்தங்க கிட்ட இருந்து அவங்க மேல இருக்கிற நல்ல மதிப்பை என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். தட்ஸ் ஈக்குவல் டு மர்டர். புரியுதுங்களா? இன்னைக்கு இதை பெருசா பாக்குறது இல்ல, ஆனா சபையில நிறைய நடக்குது, கிறிஸ்தவ பிள்ளைங்கிட்ட நிறைய நடக்குது. மனுஷனுடைய நிலைமை அதுதான். ஒருத்தனை பிடிக்கலையா அவனை அழிச்சிருவேன். கரெக்டா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இனி என் வாழ்க்கையில நீ இல்லவே இல்லை, நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ செத்தாலும் அவன் செத்தா எங்க அவன் முழிக்க போறான்? நம்ம சொல்றது முழிக்க மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா நான் உன்னை அழிச்சிட்டேன், என் மைண்ட்ல இருந்து உன்னை எடுத்துட்டேன், என் ரிமெம்பரன்ஸ் இருந்து உன்னை எடுத்துட்டேன். அது சொந்த பிள்ளையா இருக்கலாம், அது அண்ணன் தம்பியா இருக்கலாம். இன்னைக்கு உறவுல நிறைய அப்படி இருக்குது. நான் உன்னை எடுத்துட்டேன், இல்லாம இப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்றதே நான் மறந்துட்டேன், நீ என் புள்ளன்றதே நான் எடுத்து போட்டேன். இதெல்லாம் யார் வார்த்தை? we humans will say. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால உன்னை அழிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ என்ன தகப்பனுக்கு கேடானதை செய்தாலும், சிந்தித்தாலும், தகப்பனை அவமானப்படுத்தினாலும் உன் தகப்பன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே உன்னை அழிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். நியாயம் கேட்பாரு, போடுவாரு, ஆனா அவர் உண்மையில் அன்புள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறபடினாலே உன்னை மறக்க மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். நீ எவ்வளவு பொல்லாப்பு செஞ்சாலும் உனக்கு வாய்ப்பை கொடுப்பாரு, உனக்கு ஒரு தருணத்தை கொடுப்பாரு, உனக்கு திரும்ப திருந்த ஒரு வாய்ப்பை தருவாரு, உன்னை மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது சொல்றாரு இங்க, உன் தகப்பனுக்கு அவர் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற மறக்க மாட்டார். அல்லேலூயா. உனக்குன்னு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உன்னை ஆசீர்வதிக்க அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. மனுஷங்க மறந்துடலாம், ஆனா தேவன் மறப்பது இல்லை. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் ஏன் அவரு கைவிட மாட்டாரு, ஏன் அவர் அழிக்க மாட்டாரு, ஏன் ஆசீர்வதிக்க மறக்க மாட்டார்னா, அவர் எப்படி இருக்கிறாரா? இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இதெல்லாம் செய்யாது. அவருடைய mercy will endure forever. எப்பொழுதும் அது நிலைத்திருக்கும். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய இரக்கத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு நிறைய நேரம் அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். ஆனா இந்த இரக்கத்தை, அவருடைய இரக்க குணத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க, அதை இன்னும் விரும்ப, அதை இன்னும் வாஞ்சிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய இரக்கத்தை அறிந்த தாவீது தன் சங்கீதங்களில ஜெபம் பண்றார். எடுத்தா டக்கு டக்குன்னு வாசிக்கலாம். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். 6 சங்கீதம் 6:2. தேவனுடைய இரக்கத்தை அறிந்த தாவீது அதற்காக விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல இரக்கத்தை கேட்கிறீங்களா எனக்கு தெரியல. இன்றைக்கு நாம் இந்த இரக்கத்தை தியானித்த பிறகு இதுவும் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். தாவீதுனுடைய ஜெபம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 6:2 வசனம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை பார்த்து கேட்கணுமா, ஆண்டவரே என் மேல எப்படி இருங்க, இரக்கமாயிருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு அது உங்கள் ஜெபமாய் மாறட்டும். அல்லேலூயா. அடுத்தது 26ஆம் சங்கீதம், தாவீதுனுடைய இன்னொரு ஜெபம். 26ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். Psalms 26:11. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் சொல்றான் நான் உத்தமமா நடப்பேன்,
ஆனா என்னை மீட்டுக்கிட்டு என் கூட எப்படி இருங்க ஆண்டவர். நம்ம சொல்றது நான் ரொம்ப நல்லவன், எனக்கு அவர் தானா இரக்கம் கொடுத்துருவாரு. இங்க தாவீது நான் நல்லவனா இருப்பேன், ஆனாலும் என் மேல எப்படி இருங்க சொல்லுங்க, இரக்கமா இருங்க. நமக்கு நிறைய நேரம் என்ன தெரியுமா, நான் நிறைய ஜெபம் பண்றேன், அவர் எனக்கு நன்மை செஞ்சு தான் ஆகணும். நான் நிறைய உபவாசம் பண்றேன், அவர் எனக்கு அற்புதம் பண்ணி தான் ஆகணும். அப்படிலாம் கிடையாது. நம்ம விரும்பி கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உத்தமத்துல நடப்பேன், ஆனா என் மேல நீங்க எப்படி இருங்க ஆண்டவரே, இரக்கமாயிரும். அல்லேலூயா. இன்னொரு ஜெபத்தை பார்ப்போம். 30வது சங்கீதம், சங்கீதம் 30 அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 30:9. கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு சகாயராயிரும். சத்தம் உயர்த்தி கரம் உயர்த்தி எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் இன்றைக்கு நம்மை நோக்கி வருவதாக. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 41ஆம் சங்கீதம், சங்கீதம் 41 அதனுடைய 4வது வசனம். நிறைய நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 4 ஜெபத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் வேற பகுதிக்கு கடந்து போறேன். சங்கீதம் 41:4. கர்த்தாவே, ஆமா எல்லாத்திலையும் பாருங்க தாவீதுக்காரனுடைய ஜெபம் என் மேல எப்படி இருங்க சொல்லுங்க, இரக்கமாயிரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அதிகாலையில நீங்க ஜெபிக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. டோன்ட் டேக் இட் as granted. அந்த இரக்கத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. தேவனுடைய இரக்கத்தை ஏனோ தானோன்னு விட்டுறாதீங்க. அதை வாஞ்சித்து அதை கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே தேவனே என் மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆமென். பர்த்திமேயு குருடன் இருந்தான். இயேசு போயிட்டு இருக்காரு. அவன் கேட்டது, தாவீதின் குமாரனே என் மேல். அந்த mercy, அந்த ஜெபம், அந்த கூப்பிடுதல் இயேசுவை நிற்க பண்ணியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவசரமா போயிட்டு இருக்கிறாருங்க, ஜனக்கூட்டத்தின் நெருக்கத்துல போயிட்டு இருக்கிறாரு. இரக்கத்தை கேட்டு இரக்கத்துக்காக கெஞ்சி வந்த ஒரு சத்தம் இயேசுவை அசைய விடவில்லை, அது அப்படியே நிக்க வச்சிருச்சு. நீங்க தாவீதின் குமாரனே கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிருங்கன்னு போடுற சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நிக்க பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நின்னுட்டா உங்களுக்கு நன்மைதான். ஆமென். அவர் எல்லாரும் சொல்றான், அமைதலாரு, சத்தம் போடாத, குருடா சத்தம் போடாத, ஏன்டா ரோட்டை நின்று கத்துற, ஏன் போற இயேசுவை டிஸ்டர்ப் பண்ற, ஏன் நீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கிற. மற்றவனுக்கெல்லாம் அது டிஸ்டர்பன்ஸ். ஆனா இயேசுவுக்கு அந்த குரல் கேட்ட உடனே அப்படியே நின்று என்ன செய்யணும், என்ன வேண்டும் என்று இருக்கிறாய், நீ பார்வையடைவாயாக, அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய இரக்கத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதக்காரன் இந்த 4 வசனங்களிலும் ஜெபமா சொல்றான், கர்த்தாவே என் மேல் இரும், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். ஒரு விஷயம் நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நம்ம சபையா சேர்ந்து சொல்லுவோம் பாப்போம். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். என் குடும்பத்து மேல கேளுங்க, கர்த்தாவே என் குடும்பத்தின் மேல இரக்கமாயிரும். உங்க பிள்ளைங்க மேல கேளுங்க, கர்த்தாவே எங்க பிள்ளைங்க மேல இரக்கமாயிரும். உங்க கையின் பிரயாசம், உங்க வேலை, உங்க பிசினஸ் எல்லாம், கர்த்தாவே எங்க கையின் பிரயாசத்தின் மேல இரக்கமாயிரும். உங்க ஊழியத்தின் மேல, கர்த்தாவே எங்க ஊழியத்துல மேல இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவருடைய இரக்கத்தை கேட்டுட்டா அவர் இறங்கி உனக்கு அற்புதம் செய்வார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை மறப்பது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை அழிப்பது இல்லை, உனக்கு நன்மை செய்ய மறப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லை இல்லை இல்லை. பாட்டு பாடுறீங்கல்ல, இதையும் சேர்த்து பாடுங்க. இல்லை, உன்னை மறப்பது இல்லை, உன்னை அழிப்பது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. சொல்லுங்க பக்கத்துல, அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. உன் மேல அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. உன் மேல இரக்கமுள்ளவரா இருக்கு. நம்முடைய இயலாமைகளுக்கு மத்தியில, நம்முடைய குறைவுகளுக்கு மத்தியில, நம்முடைய ஷார்ட் கமிங்ஸுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அவருடைய இரக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், நாம நல்லவங்களா இருக்கிறதுனால அவர் நம்மை ஆசீர்வதிக்கல,
அவருடைய இரக்கத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க. அவர் என் நல்லதை பார்த்து என்னை ஆஸ்வதிக்கணும்னா நான் சாவர வரை என்னை ஆஸ்வதிக்கவே முடியாது. புரியுதுங்களா? நீங்க எப்படியோ தெரியல, நான் அப்படித்தான். என்கிட்ட இருக்கிறத நல்லதை பார்த்து என்னை ஆஸ்வதிக்கணும்னா நான் குழிக்குள்ள போற வரை எனக்கு ஆசீர்வாதம் வரவே வாய்ப்பு இல்லை. சரி, ரைட், ஓகே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நோட்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள விழாவரையா நம்ம போறது இல்லை. வசனத்தை மட்டும் வாசிச்சிடுவோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவர் மோசேயை நோக்கி, ரோமர் 9:15 சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அல்லேலூயா. அவர் யார் மேல இரக்கம் வச்சிட்டாரோ அவங்க மேல அவர் இரக்கமா இருப்பாரு. அவன் சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மேல ஆசீர்வாதம் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நான் வெட்டி முடிச்சிருவேன்னு சொல்ல முடியாது. அவர் இரக்கம் இல்லைன்னா நான் விரும்புறதும் பிரயோஜனம் இல்லை, நான் ஓடுறதும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப எது முக்கியம்? என் விருப்பத்திற்கு மேலே, என் ஓட்டத்திற்கு மேலே அவருடைய இரக்கம் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா, ஆமென். இந்த இரக்கத்தை குறித்து நாம புரிந்து கொள்ளணும்னா ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி அப்பதான் அதை நம்ம அழகா புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு 4 லேயர்ஸ். இந்த mercy of God, தேவனுடைய இரக்கம் என்பதை புரிந்து கொள்ள ஒரு 4 தோலை கொஞ்சம் என்ன பண்ண ஆகணும், உரிச்சு பார்த்தாதான் நம்ம அதிகமா இரக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இரக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தேவனையும் தேவனுடைய குணாதிசயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னதுங்க? இரக்கத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா, இரக்கத்தை நான் அனுபவிக்கணும்னா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது தேவன் யார் என்றும் அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. சரியா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்பர் 2, 2வது தோல் வரீங்க. நம்பர் 2, தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா மனிதன் யார் என்றும் மனிதனுடைய தன்மை என்னன்றதையும் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் யாரு, அவர் தன்மை என்ன. 2வது நான் யாரு, என் தன்மை. இது ரெண்டையும் புரிஞ்சாதான் இரக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் சொல்றதெல்லாம் புரியுது? புரியுதா? 3வது இன்னொரு தோல், தேவன் இரக்கத்தை எப்படி வழங்குகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 4வது இரக்கத்தினுடைய ஆசீர்வாதங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல என்ன பார்க்க போறோம்? தேவன் யார் என்றும் அவருடைய தன்மைகள் என்னவென்றும். தேவனை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். ஆனா ஒரு சின்ன, எப்படி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்றாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். 2வது மனிதன் யார் என்றும் அவனுடைய தன்மை என்னன்றதையும் பார்க்க போறோம். இதையும் பெருசா பேசலாம், ஆனா கொஞ்சமா ஒரு புரிந்து கொள்கிறதற்காக. 3வது தேவன் எப்படி கிருபையை, இரக்கத்தை வழங்குகிறார், how God administrates mercy என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 4வது இரக்கத்தின் ஆசீர்வாதங்கள், the blessings of mercy. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். சரி, முதலாவது என்ன பார்க்க போறேன்னு சொன்னேன்? ஆமா, தேவன் யார்ன்றதை நமக்கு எப்படி தெரிய வரும்? தேவன் யார் என்பதை வேதம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. கொஞ்சம் வேத வசனங்கள் இல்லைன்னா தேவன் யார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. So we know God through the scriptures. வேத வசனத்தின் மூலமாக தேவன் யார் என்பதை நாம் என்ன பண்றோம், புரிந்து கொள்கிறோம். 2வது தேவனுடைய நாமத்தின் மூலமாக, அவருடைய பெயர் இருக்கு பாத்தீங்களா, யெகோவா ஈரே, எல் ஷடாய், யெகோவா சம்மா, யெகோவா ராஃபா, இதெல்லாம் அவர் யார் என்றதை நமக்கு என்ன பண்ணுது,
வெளிப்படுத்தி காட்டுது. அவருடைய நாமத்தின் மூலமாக அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். முதல்ல வேத வசனங்கள், இரண்டாவது அவருடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள், தேவதாசர்கள் அவருக்கு கொடுத்த பெயர்கள் மூலமாய் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்றோம், புரிந்து கொள்கிறோம். மூன்றாவது மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவின் மூலமாக தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதரிசனமான தேவனை, காணக்கூடாத தேவனை வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தன்மைகள், அவருடைய சொரூபம் இயேசுக்குள்ள இருந்தது. When we see Jesus, we see God. பார்க்க கூடாத தேவனை நமக்கு வெளிப்படுத்த இயேசு வந்தார். அப்ப இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் யாரா இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அப்ப தேவனை குறித்து புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த 3 காரியம் சொன்னேன். என்னது? வசனத்திலே அவரை குறித்து அறிகிறோம், அவருடைய பெயர்களிலே அவரை குறித்து அறிகிறோம், இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது இயேசுக்குள்ள இருந்து நம்ம யாரை புரிஞ்சுக்க முடியும், தேவனை புரிஞ்சுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவன் யாராம்? அன்பாகவே இருக்கிறார். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, he is love, he himself is love. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஏன்னா தேவன் எப்படியா இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பை காட்டுகிறவர் அல்ல, அவர்தான் அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். வேத வசனம் தேவனை குறித்து யோவான் சொல்றதுதான், அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? 145வது சங்கீதம். தேவன் யார் என்பதை குறித்து வேதம் காட்டுகிறது. நான் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் தான் சொல்ல போறேன், நேரம் நமக்கு இல்லை. அதனால ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்றதுக்காக வேகமா பார்க்க போறோம். 145வது சங்கீதம், அதனுடைய 8, 9 வசனங்கள். 145ஆம் சங்கீதத்தினுடைய 8, 9 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம், சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கொஞ்சம் கவனிங்களேன். என்னென்ன வேர்டு யூஸ் பண்றாங்க பாருங்க. அவர் இரக்கமா, அப்புறம் மன உருக்கம், அப்புறம் சாந்தமே பரவாயில்லதான், ஆனா நீடிய சாந்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது கிருபை உள்ளவர் தான் பரவாயில்ல. என்ன கிருபையா? மிகுந்த கிருபை உள்ளவர். கொஞ்சம் அது புரிஞ்சு உணர்ந்து வாசிக்கணும். சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அடுத்தது பாருங்க. கர்த்தர் ஒரு சிலர் மேல தயவு உள்ளவர். அப்படியா இருக்குது? அப்படியா? உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்குதா? என் பைபிள் தான் நான் தான் கண்ணு தெரியாம பாத்தி படிச்சுட்டோம். திரும்ப வாசிங்க. கர்த்தர் என் பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க மேல, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல தயவுள்ளவராக இருக்கிறார், அந்த அக்கா மேல தயவுள்ளவராக இருக்கிறார், அந்த ஊழியத்தின் மேல தயவுள்ளவராக இருக்கிறார். என் மேல எல்லாம் எங்க அவருக்கு தயவு இருக்க போகுது? அப்படிலாம் இல்ல. சங்கீதக்காரர் சொல்றான் அவரை பத்தி, கர்த்தர், சேர்ந்து சொல்லுங்க, எல்லார் மேலும் தயவு உள்ளவர். எல்லார் மேலும் தயவு உள்ளவர்னா என் மேலையும் கர்த்தர் தயவு உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இதுதான் தேவனுடைய நேச்சர், இதுதான் தேவனுடைய தன்மை, இதுதான் தேவனுடைய குணாதிசயம். அவர் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், எல்லார் மேலையும். அல்லேலூயா. எல்லார் மேலையும் தயவு உள்ளவர்னா நிச்சயம் உங்க மேலையும் தயவு உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் என் மேல அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாமா? கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆமென். நான் அவருடைய கிரியைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க மேல அவருடைய இரக்கம் உள்ளது. வெறும் மனுஷங்க மேல மாத்திரம் அல்ல, அவர் உண்டாக்கின எல்லா கிரியைகளின் மேலேயும் அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ள தேவன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற, வேதம் வெளிப்படுத்துகிற தன்மைகள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். எக்ஸோடஸ் சாப்டர் 34. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். ஜீசஸ். எத்தனை பேர் கற்றுக்கொள்ளுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 5-6 வசனங்கள் முழுசா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. முழுசா வாசிச்சாதான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியும். மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், மோசேய சீனாய் மலை மேல வர வச்சு மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். யாத்திராகமம் 34:5-6 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எனது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. திரும்ப சேர்ந்து நல்ல சத்தத்தோட பலத்தோட வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். அடுத்த வசனம் சொல்லுது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். உன் அக்கிரமத்தை, உன் மீறுதல்களை, உன் பாவங்களை மன்னிக்கிறவர். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் தான் தேவனுடைய நேச்சர். இன்னும் நிறைய வாசிக்கலாம், ஆசைதான். ஆனா டைம் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நெருங்கி என் கழுத்தை பிடிக்குது. அதனால நம்ம போக முடியாது. சரிங்களா? அப்ப தேவன் யாராம்? ஒத்து மொத்தமா தேவனை பத்தி சொன்னா, அவர் தான் அன்பு, அவர் தான் இரக்கம், அவர் தான் கிருபை, எல்லார் மேல இரக்கமா இருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லார் மேலையும் தயவுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மேலன்றதுனால அந்த எல்லாருக்குள்ள நானும் வந்துடுறேன், நீங்களும் வந்துடுறீங்க. எத்தனை பேராமே சொல்றீங்க? அப்ப நான் இன்னும் நேரோ டவுன் பண்ணி சொல்ல முடியும், அவர் என் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் பிசாசு சொல்லுவான், உன் மேல அவர் கோபமாகிறாரு, உன் மேல அவர் சமகாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? உங்க மனசுல சொல்லுவான், அவங்க காதல வந்து சொல்லுவான், நீ நேற்று கீழே விழுந்துட்டல, ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் மேல கோபமாகிறாரு, அதனாலதான் உன்னை காப்பாத்தாம விட்டுட்டாரு. இந்த மாதிரிலாம் என்ன வரும்? நான் இங்க பேசும்போது அங்க பேசிக்கிறாங்க, ஏதோ நடந்திருக்குது பழகுது. சரி, எப்படியோ நடக்கட்டும், கர்த்தர் பேசினா சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என் மேல எப்படிதான் இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், தயவு, மிகுந்த கிருபை உள்ளவர். இதுதான் காட். ஆமென். வேதம் தேவனை குறித்து சொல்ற ஒரு கண்ணோட்டம், காட்ஸ் நேச்சர் அண்ட் காட்ஸ் கேரக்டர். இப்ப நான் மனுஷனுடைய குணாதிசயத்தை பார்ப்போம். இப்ப நாம யார், அவர் யார் என்ன பண்ணிட்டோம் பாத்துறோம். நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னாங்கல்ல. இப்ப அவர் யாருன்றத வேதம் நமக்கு காட்டி கொடுத்துருச்சு. இப்ப நான் யாருன்றத வேதம் நமக்கு காட்ட போகுது. எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் யாருன்றத நான் எங்க போனா பார்க்க முடியும்? கண்ணாடிக்கு முன்னால போனா தெரியும். எங்க தலை கலைஞ்சிருக்குது, எங்க கறி ஒட்டி இருக்குது, எங்க அழுக்கு இருக்குது, எங்க அழகா இருக்குது. எதுல பார்க்க முடியும்? வேத வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னால எல்லாரும் வந்து நில்லுங்க பார்ப்போம். ரெடி ஆகுறீங்களா? கண்ணாடி உங்களை காட்டட்டும். மனுஷன் யார், நான் யார், மனிதனுடைய குணமும் குணாதிசயமும் என்ன என்பதை வேதம் நமக்கு விளக்கி காட்டட்டும். அல்லேலூயா. நம்மை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் எல்லாம் பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம். 51வது சங்கீதம். 51வது சங்கீதம், Psalms 51, 1 - 5 வசனங்கள். சங்கீதம் 51, 1 - 5 வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். தேவனே,
உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை. அப்ப என்ன, எனக்குள்ள மனுஷனுக்குள்ள அக்கிரமம் இருக்குது, மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்குது. அக்கிரமம்ன்றது என்ன தெரியுமா? தெரிஞ்ச வேணும்னே செய்கிற மீறுதல். கரெக்டா? இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் செய்யறோம் பாத்தீங்களா, அது அக்கிரமம். ரிபல்லியன். ரிபல்லியன். ஹெல்மெட் போடணும்னு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சும் ஹெல்மெட் போடாம போறோம் பாத்தீங்களா, அது என்னது? மீறுதல். ரிபல்லியன். எனக்கு அதெல்லாம் யார் என்ன சொல்றா பார்த்துப்போம். நிறைய பைபிள்ல ஆண்டவர் சொல்ல இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது தெரிஞ்சே செய்வோம் பாத்தீங்களா, அக்கிரமம். மனுஷனுக்குள்ள இந்த அக்கிரம குணம் இருக்குது, தெரியும் ஆனா செய்வேன். இந்த கனியை புசிக்கலாமா, இது புசிக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா என்ன பண்ணுவேன்? புசிப்பேன். புரியுதுங்களா? அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. பாவம்ன்றது டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாம. பாவம் வர என்னை சுத்திகரி. அடுத்தது பாருங்க, என் மீறுதல்களை. மனுஷன் மீறினவன் தான். அம்மா சொன்னா மீறிடுவோம், அப்பா சொல்ல மீறிடுவோம், பாஸ்டர் சொல்ல மீறிடுவோம், கணவன் சொல்ல. என் மனுஷனுக்குள்ள இருக்கிற நேச்சர் என்னதான் சொல்லுங்க? அக்கிரமம், பாவம், மீறுதல், இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? எனக்குள்ள இருக்குது. மனுஷன்றது காமன். இப்ப நேரோடன் பண்ணி சொல்லுங்க, கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கும்போது தெரியுது இதெல்லாம். எனக்குள்ள என்ன இருக்குது? அக்கிரமம் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. எனக்குள்ள என்ன இருக்குது? மீறுதல்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். யாரும் இல்லை, நானும் சொல்ல முடியாது. சரியா? சரி, 3ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் என் கூட இருக்குது எப்பயுமே. அடுத்தது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நான் பாவம் செஞ்சிட்டேன் உமக்கு விரோதமா. 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். நான் உருவாகும் பொழுதே நல்ல குணம் என்கிட்ட இல்லை. சொல்லுங்க, நான் உருவாகும் பொழுதே நல்ல குணம் இல்லை. நான் உருவானதே என்ன குணத்துல? துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை கர்ப்பம் தரிக்கும் பொழுதே நான் பாவிதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிறந்த எல்லா குழந்தையும் பாவிதான். புரியுதுங்களா? எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள பாவ குணம் இருக்குது, உள்ளுக்குள்ள சின்ஃபுல் நேச்சர் இருக்குது, பாவ சுபாவம். என துர்குணத்திலேயே உருவானேன், பாவத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். நான் பாவம் செய்யறதுனாலதான் பாவி இல்லை, நான் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறேன். புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? பாவ குணம் இருக்குது, சின்ஃபுல் நேச்சர் இருக்குது. அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனும் பாவி. அவனுக்குள்ள மீறுதல், அவனுக்குள்ள அக்கிரமம், அவனுக்குள்ள துர்குணம், அவனுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்குது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம். மனுஷன் யார் என்பதை நாம் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் முக்கியம். தேவன் யார் என்பதை பார்த்தோம், இப்ப நாம யார் என்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம், Prophetical book of Jeremiah, chapter 17, verse 9 and 10. 17ஆம் அதிகாரம் 9ம் 10மான வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? என் இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது. வேதத்துல இருதயம் சொல்லும் போது நம்மளுடைய ஹார்ட்டை நீங்க நினைச்சக்கூடாது. ஆக்சுவலா மனிதனுடைய சிந்தையை இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அப்ப ஹார்ட் இல்ல, இது
நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், மனிதனுடைய சிந்தையை வேதம் இருதயம் இருதயம் என்று சொல்லும். அப்ப நம்ம சிந்தை, நம்முடைய நினைவு, நம்முடைய ஆற்றல் எப்படி இருக்குதா? எப்பயுமே இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய இருதயம் பொல்லாங்கால் நிறைந்தது, அது திருக்குள்ளது, அது மகா கேடுள்ளது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? ஆமா, மனுஷனுக்கு டிசன்டிசனா பாவம் பண்றான். கரெக்டா? அதெல்லாம் விவரிச்சு சொல்லணும்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எப்படி என்னலாம் தெரியாது. டிசைன்டிசனா பாவம், டிசைன்டிசனா பிரச்சனைகள். அவனுடைய இருதயம் அவ்வளவு பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. மனிதனுடைய இருதயம் அவ்வளவு கேடுள்ளதா இருக்குது. 60 வயசு கிழவன் 3 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான். எவ்வளவு கேடுள்ள இருதயம், எவ்வளவு கேடுள்ள இருதயம், எவ்வளவு பொல்லாங்கால நிறைஞ்சிருக்கிற இருதயம். நான் சின்ன உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி பல காரியங்களை நம்மை சுற்றி இருக்கிற உலகத்திலே மனிதனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டிய பார்க்கத்தான் முடிகிறது. எத்தனை சிறைச்சாலை வந்தாலும், எத்தனை போலீஸ் வந்தாலும், எவ்வளவு தண்டனைகள் வந்தாலும் மனுஷனுடைய இருதயத்தை மாத்தவே முடியாது. அப்படி மாறி இருக்கும்னா எப்பயோ மாறி இருக்கும். சரிங்களா? பை நேச்சர், பை பார்ன், அவன் பிறப்பிலேயே அவன் கேடுள்ளவன், பிறப்பிலேயே அவன் பாவி, பிறப்பிலேயே துர்குணத்திலே உருவானவன். அவன் இருதயம் மகா கேடுள்ளது. ஆனா தேவன் யார்? அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், மிகுந்த இரக்கமுள்ள. எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? நான் யாரு, அவர் யாரு? சொல்லுங்க, நாம யாரு, அவரு யாரு? புரியுதா? பைபிள் நம்மளை பத்தி சொல்லுது. நம்ம ரொம்ப மோசம், அவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, நீங்களும் நானும் ரொம்ப மோசம், அவரு ரொம்ப 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 நல்லவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் முதல் 5 வசனத்துல ஃபர்ஸ்ட் மென்ஷன் மனிதனை குறித்து, மனிதனுடைய நினைவுகள், காரியங்களை குறித்து தேவனே சொல்லுகிற காரியம் பாருங்க. மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது, இதெல்லாம் நம்ம வாசிக்கலாமான நேரம் இல்லை. 5ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்பயாச்சும் பொல்லாததா? எப்பயுமே, ஆல்வேஸ். மனிதனுடைய அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அவன் நினைவு, அவன் இருதயம் ஆல்வேஸ் க்ரூவல், ஆல்வேஸ் சின்ஃபுல். அவன் எப்பயுமே பொல்லாதவன், ஒரு நாளும் நல்லவனா மாறவே முடியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் நல்லவனா மாறவே முடியாது. நான் சொல்றேனே, நான் ஒரு நாளும் நல்லவனா மாறவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் நித்தமும் பொல்லாதவன். அப்போ பாஸ்டர் நல்லவங்களா இருக்கிறீங்களா? பாஸ்டர் நல்லவங்களா இருக்கிறதுனால நல்லவங்களா இருக்கிறேன். புரியுதா? ஆமா. இப்போ இங்க என்ன பாக்குறீங்களே, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன். கொஞ்சம் இறங்கி நாங்க கார்ல நானும் பியூலாவும் போவோம். அப்ப நான் ஒண்ணு பேசுவேன், அப்ப பியூலா ஒண்ணு பேசும், திரும்ப நான் ஒண்ணு பேசுவேன், அப்புறம் பியூலா ஒன்று பேசும், அப்புறம் நான் ஒன்று பேசுவேன். அங்கே காரு டெம்பரேச்சர் ஏறுதோ இல்லையோ, இங்கே என்ன வரும்? டெம்பரேச்சர் ஏறினே இருக்கும். இங்கேயும் அந்த காரில் சைலன்சரில் புகை வரும். ஆனால் இங்கே மனசுக்குள்ள, இங்கே காதில் என்ன வந்துட்டு இருக்குது? இப்போ வாய மூடுறியா இல்லையா? இப்பதான்டா நல்லவனா பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். அது அங்க, அது எங்க? அங்க. ஆனா இங்க இவன் யார் தான்? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப நீங்க மட்டும் ஆஹா ஓஹோன்னு சிரிச்சுட்டு தேவதூதர்கள் மாதிரி உட்காந்துக்கிறீங்களே, நீங்க நல்லவங்களா?
நல்லா தெரியும், நித்தமும் பொல்லாதவர்கள். அதுக்குதான் ஒருத்தன் சொன்னான், நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு. ஆமா, யாரும் மனுஷன் நல்லவன் நினைச்சிடவே முடியாது. ஒரு சூழ்நிலையில அவன் நல்லவன், இன்னொரு சூழ்நிலையில அவன் பொல்லாதவன் தான். ஆனா தேவன் அப்படி கிடையாது, எப்பவும் நல்லவன். அல்லேலூயா. இதுதாங்க அவருக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இதுதான் அவருக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். மனுஷன் நம்ம ஒரு இடத்துல நான் நல்லவன், ஆனா இன்னொரு இடத்துல எனக்குள்ள இருக்கிற பொல்லாத குணம் வந்துடும். எனக்குள்ளாத இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறான், ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, இவங்க ரொம்ப நல்லவராக, இவன் பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால நல்லவனாகிறான். புரியுதா? நிறைய பேர் பரிசுத்தமா வாழ்றதுக்கு காரணம் பாவத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சு பார்த்தா அவர் ரொம்ப தாழ்மையானவருங்க. ஏன் தெரியுமா தாழ்மையானவர்? பாக்கெட்ல 500 ரூபாய் தான் இருக்குது. தாழ்மை 5 கோடி இருந்தா இருப்பாரா? வாய்ப்பு கிடைக்கல இன்னும். புரியுதுங்களா? வாய்ப்பு. நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறதுக்கு, அவங்க கெட்டவங்களா ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. இல்ல நல்லவங்களா இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? பட் when situation come, when things arise, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, என்ன யாராச்சும் ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ஒராசும் பொழுது வர நான் யாருன்றது தெரிய வரும். புரியுதுங்களா? மனுஷன் எப்பவுமே பொல்லாதவன். பக்கத்தப்பா சொல்லுங்க, நான் இதை ஒத்துக்கணும் மேடம், இதை ஒத்துக்கணும் சார், மிஸ்டர், நான் எப்பவுமே யார்தான்? ஆமா, நான் எவ்வளவு நல்லது பேசலாம், நான் எவ்வளவு நல்லதா காரியங்களை செய்யலாம், நான் எத்தனையோ பேருக்கு தான தர்மங்களை செஞ்சு சூப்பரான ஆளா இருக்கலாம். என்னை பார்க்கிறவன் அவங்க மதர் தெரேசாக்கு ஈக்குவலா கூட என்ன பேசலாம். ஆனா மதர் தெரேசா உட்பட எப்பவுமே பொல்லாதவர்கள் தான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? மனிதன், பைபிள தான் சொல்லுது, மனுஷனுடைய நினைவு நித்தமும் பொல்லாதது. அவன் நல்லவனா மாற முடியாது. அவன் அவன் ஒரு சூழல் நல்லவனா இருக்கிறான், அவ்வளவுதான். He himself is deceitful. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். பைபிள்ல நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். நல்லவனா இருந்த தாவீது தான் ரொம்ப நல்லவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆராதிச்சு, ஆடு மேய்க்கும் பொழுதே ஆராதிச்சு கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமா இருந்து ராஜாவாக்கப்பட்டவன். ஆனா ராஜாவாக்கின பிறகு என்ன பண்ணான்? சண்டைக்கு போற நேரத்துல உப்பரிகளை விளாவனா. அங்க ஏதோ ஒரு பொம்பளை குளிச்சிருந்தது, பார்த்தான், பாவத்துல விழுந்துட்டான். அதோட விட்டுருக்கலாம்ல. அவன் மனைவி, அவனோட புருஷன் யாருன்னு கேட்டு உரியாவை கூப்பிட்டு வந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை என்னவும் பண்ணான்? கொலையும் பண்ணான். இவன் பொல்லாதவன் நல்லவனா? அப்ப நல்லவன். இப்போ சொல்லுங்க, இந்த கதை தான் நமக்கு. ஒரு சூழ்நிலையில டேனியல் ரொம்ப நல்லவர், ஆனா இன்னொரு சூழ்நிலையில டேனியல் ரொம்ப பொல்லாதவர். பொதுவா சொல்லணும், டேனியல் எப்பயுமே யார் தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இத ஒத்துக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு ஒத்துக்கிறதுக்கு கட்ஸ் இல்ல. நான் நல்லவன். எப்ப ஒருத்தன் நான் நல்லவன்றானோ அவனை மாதிரி மோசமானவன் எவனும் இல்லை. நம்பிராதீங்க. நான் ரொம்ப நல்லவன் சார், நான் ரொம்ப நல்லவன் சார், என்ன நம்புங்க சார்னா அவன்கிட்ட தான் நீ டபுள் ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? 2 வித இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசுகிட்டே ஒருத்தன் வந்து சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையறதுக்கு மனுஷன் வந்து ஏன் சொல்றாரு? என்ன நல்லவன் யார் சொல்ற? பிதாவை தவிர நல்லவன் ஒருவனோ? அப்ப நான் நல்லவன் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவனா ஆகவும் முடியாது. என் நிலைமை அதுதான். எத்தனை பேர் விசுவாசம் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். சரி, அப்ப தேவன் யார் என்பதை பார்த்துட்டோம், மனுஷன் யாருன்றதையும் பார்த்துட்டோம். தேவனுடைய இரக்கம், தேவன் எப்படி இரக்கத்தை பகிர்ந்து அளிக்கிறார், அவர் எப்படி இருதயத்தை பகிர்ந்து அளிக்கிறார். நிறைய காரியங்களை பார்க்கணும்னா நமக்கு நேரம் இல்லை, சரிங்களா? இரக்கம்னா என்னன்னா, தகுதி இல்லாதவங்க மேல தயவு, ஒரு உருக்கம், ஒரு கம்பேஷன், ஒரு பரிதாபம் கொள்றது. பரிதாபத்தினால் வருகிறது எல்லாம் இரக்கம். ஒருத்தங்க மேல பரிதாபப்பட்டா அடுத்தது அவங்க மேல என்ன வந்துடும்? இரக்கம் வந்துடும். அது ஒண்ணு. இன்னொன்னு இரக்கம்னா, தண்டிக்கப்பட வேண்டியவங்களுக்கு தண்டனையை கொடுக்காம இருக்கிறது
இரக்கம். பனிஷபிள், ஆனா பனிஷ் பண்ணல, அதுக்கு பேர் என்னதான்? இரக்கம். அப்ப பரிதாபப்பட்டு வருகிறது இரக்கம். தண்டனை கொடுக்க வேண்டியதற்கு தண்டனையை தவிர்ப்பது என்னது? இரக்கம். இதெல்லாம் தான் கர்த்தர் நம்ம மேல செய்றார். அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார்னு நான் உங்க மேலே என் மேலே அவர் பரிதாபப்பட்டு அவர் நமக்கு இருக்கிறார். அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளா இருக்கிற போல ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனது உருகி, இவருக்கு தான் வசனம், பரிதாபப்பட்டார். நம்ம அதை வாசிக்க போறோம், சரிங்களா? அப்ப தேவன் நம்ம மேல பரிதாபப்படுகிறார், நம்ம மேல மனதுருக்குகிறார். அது மாத்திரம் அல்ல, நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய அன்பை குறித்து விளங்கிக்கலன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திற்கு தண்டனை செலுத்தி ஆகித்தான் ஆகணும், பலி செலுத்தப்படணும், பலி செலுத்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும். பழைய ஏற்பாட்டுல மிருகங்களை பலி செலுத்திக்கிட்டே வந்தான், ஆனா ஒரு நாள் அது நிரந்தர தீர்வை கொண்டு வராது. தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்துல தேவன் நீதியும் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்துல எப்படியும் உள்ளவர், நீதியும். He is love and he is just. அன்புள்ளவரா இருக்கிறதுனால உங்களை என்னைய காப்பாற்ற விரும்புறார். அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு தண்டனை கொடுக்க விரும்பல. ஆனா அவர் நீதியுள்ளவரா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணி ஆகணும்? தண்டனை கொடுத்துதான் ஆகணும். கரெக்டா? இப்ப ஆண்டவருக்கே ஒரு பிரச்சனை, அன்பையும் காட்டி ஆகணும், நீதியையும் செலுத்தி ஆகணும், இரக்கத்தையும் வெளிப்படுத்தணும், நீதியையும் வெளிப்படுத்தணும். என்ன பண்றது? உங்க மேல என் மேல அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தி தன்மேல் கோபத்தை வருஷித்து கொண்டார். அதுதான் சிலுவை மரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு அவரே குமாரனாய் வந்து சிலுவையிலே மரித்து தண்டனைக்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் தண்டனைக்காம மன்னிச்சு விட்டுட்டாரு. அதுதான் தேவனுடைய இரக்கம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். தேவன் யாருக்கு இரக்கத்தை அளிக்கிறார் தெரியுமா? அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு வழி இருக்குது. வாசிக்கலாம் 51ஆம் சங்கீதம், சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். The brokenness heart. யார் ஒருவர் நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு தேவ சமூகத்தில் வருகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் இரக்கத்தை தருவார். அல்லேலூயா. அப்ப அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலன்னா ஒரே வழிதான். என்னது? நானு நின்று பெருமை பாராட்டுறது இல்ல, நொறுங்குண்ட இருதயத்தோட, புரோக்கன் ஹார்ட்டோட, நொறுங்குண்ட இருதயத்தோட தேவ சமூகத்துல போய் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு அவர் இரக்கத்தை தருகிறார். அதனால சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப சொல்றான், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். இன்னொரு சங்கீதம் வாசிப்போம், 34ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18 என்ன இருக்கு? கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெறணும்னா ஒரே வழி, என் இருதயம் என்ன ஆகணும்? நொறுங்கணும். அப்ப இருதயம் நொறுங்கணும்னா என்ன பண்றது? ஹலோ, இருதயம் நொறுங்கன்றதுனா என்ன அர்த்தம்? என் பாவத்தை, என் நிலைய நான் உணர்றதுக்கு பேரு தான் இருதயம் நொறுங்குண்டது. நான் நல்லவன் இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்க இரக்கம் வேணும் அப்படின்னு உணர்ந்து தேவ சமூகத்துல வர்றதுக்கு பேர் தான் என்னது? நொறுங்குண்ட இருதயம். நான் நல்லவன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா சர்ச்சுக்கு போறேன், நான் நிறைய காணிக்கை போடுறேன், எனக்கு உங்க இரக்கம் வேணும் அப்படின்னா கிடையாது. இயேசு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போறாங்க. இந்த பரிசேயன் சொல்றான், நானு வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்றேன், நானு காணிக்கை போடுறேன், நான் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சிடுறேன், அதனால என் மேல இரக்கமா இருங்க. நான் இந்த ஆயக்காரன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு சொல்றானா, பாவியாகிய என் மேல் இரக்கம். இதுக்கு பேர் தான் நொறுங்குண்ட இருதயம். எது நொறுங்குண்ட இருதயம்? நான் எவ்வளவு ரைட்டுன்றது இல்லை நொறுங்குண்ட இருதயம்,
நான் என்ன ராங்குன்றதை உணர்ந்து பேசுறதுக்கு பேர் தான் என்னது? நொறுங்குண்ட இருதயம். இந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு தேவன் அதிகமா இரக்கம் தராரு தெரியுமா? யார் ஒருவர் நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்துல வருகிறார்களோ, நான் என்கிற ஒரு நினைப்போடு இல்ல, நான் இல்லாண்டவரே என்ற ஒரு தாழ்மையோட வராங்களோ, அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எப்ப எனக்குள்ள ஒரு நொறுங்குண்ட ஒரு அனுபவம் வருதோ, அப்ப தேவனுடைய இரக்கம் என்னை தேடி வரும். லூக்கா 15ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அங்க இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அதனால நான் நிறைய அங்க நேரத்தை எடுக்க போறதில்லை. லூக்கா 15ல் இளைய மகன், கரெக்டா? அவன் ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து சொல்றான், இனி நான் உங்க பராமரிப்புல இருக்க போறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். கரெக்டா? இனி உங்க பராமரிப்பு எனக்கு வேணாம், இனி உங்க பாதுகாப்பு எனக்கு வேணாம். ஐ நோ எவ்ரிதிங். என் ஆஸ்தியை எனக்கு என்ன பண்ணிருங்க, பங்கிட்டு பிரிச்சு கொடுத்துருங்க. ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே. அழிச்சிட்டு சாப்பிட கூட வழி இல்லாம பன்றி தின்றுகிற தவிட்டை தின்ன அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஒன்று நினைக்கிறான், அதுதான் முக்கியமானது. அதுதான் அவன் நொறுங்குண்ட இருதயத்துக்கு அடையாளம். எழுத வாசிக்கலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுக்கு நொறுங்குண்ட இருதயம் எப்போ வருது பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இதுதான் அவன் இருதயம் நொறுங்குச்சுன்றதுக்கு அடையாளம். அது வர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பையன் இப்ப சொல்றான், இனி எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், நான் உங்க மகனா இருக்க தகுதி இல்லை, கூலிக்காரனா என்ன வச்சுங்க, எனக்கு உரிமை இல்லை, என்ன அபாத்திரமா நான் மாறிட்டேன். நொறுங்குண்ட இருதயத்தோடு வரான். ஆனா என்னைக்கு அவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்தானோ, அன்னைக்கே என்ன நடந்து நமக்கு தெரியும். அப்பா அவன் வருவதை பார்த்து அவனை தேடி ஓடி வந்தார். அல்லேலூயா. அவன் பேசும்பொழுது அப்பா அவன் பழைய வாழ்க்கை எதையுமே பேசல. கரெக்டா? அவன் அப்பா கிட்ட வந்து சொல்றான், என்ன பண்றான் பாருங்க. 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன். ஆமா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நினைச்சதை சொல்லிட்டான். ஒரு சில நேரம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இவன் நொறுங்குண்ட இருதயத்தை நினைச்சத உடனே வந்து என்ன பண்ணிட்டான், கன்ஃபஸ் பண்ணிட்டான். அப்படியே சொல்றான். அப்படி சொல்லும்பொழுது என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, பையன் கிட்ட பேச்சே கிடையாது. பையன் சொல்றான், என்ன வேலைக்காரனா வச்சுங்க. அப்பாவுக்கு பையன் கிட்ட என்ன கிடையாது, பழைய பேச்ச பேசுற பழக்கமே கிடையாது. அடுத்து என்னன்றதுதான் அப்பா பார்வை. இவனுக்கு என்ன பண்ணுங்க, விருந்தாயத்தப்படுத்துங்க. எப்ப தேவ சமூகத்துல நொறுங்குண்ட இருதயத்தோடு வரமோ, அப்ப தேவனுடைய இரக்கங்களை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மனது உருக்கமும் தேவனுடைய இரக்கமும் நம்முடைய நொறுங்குண்ட இருதயமும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு வழிவகுக்கிறது. இறுதியாக நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம வாசிச்சு முடிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது இரக்கத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். மேத்யூ 14:14-21. இயேசு வந்து, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி, நான் இப்ப முன்னாடியே சொன்னேன், மனதுருக்கத்தினால வருகிறது தான் இரக்கம், கம்பேஷன்ல இருந்து வருது. மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை, சொல்லுங்க, வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை. அப்ப அவருடைய இரக்கம் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஹீலிங். சொல்லுங்க, என்னது? சுகம். எப்ப தேவன் ஒருவர் மேல் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரோ, அவர் முதலாவது வெளிப்படுத்துறது அவருடைய சுகமாக்கும் வல்லமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு பலவீனத்துல இருந்தீங்கன்னா,
நீங்க தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் நொறுங்குண்ட இருதயத்தோட வரேன். என் தகுதியை நான் வச்சு வரல, என் தகுதி இன்மையை வச்சு வரேன். ஏன்னா என் நேச்சரே நான் பாவிதான். அதை உணர்ந்து நொறுங்குண்ட இருதயத்தோட நம்முடைய சமூகத்துல வர, என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்டால் அவர் கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு தருகிறது எனது சுகம். திரும்ப வாசிக்கலாம் 14. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சொல்லுங்க, இரக்கத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் சுகம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இரக்கத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் சுகம். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமா இருக்கிறாருன்னா அதோட அர்த்தம் உங்களை சுகமா வைக்க விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய இரக்கம் உங்களுக்கு சுகத்தை தரும். அவருடைய இரக்கம் உங்களுக்கு ஹீலிங்கை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வியாதிப்படும் பொழுதெல்லாம் அவருடைய இரக்கத்தைக்காக கெஞ்சுங்கள், இரக்கத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் மேல் மனதுருகும் பொழுது இறங்கி உங்களுக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம். இரக்கத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் ப்ரொவிஷன். என்னதுங்க? சொல்லுங்க, ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கான பராமரிப்பு. அல்லேலூயா. சீஷர்கள்லாம் வந்து சொல்றாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க, போயிரட்டும். ஆனா மனதிரக்கம், மனதுருகின தேவன், இரக்கம் உள்ள தேவன் சொல்றாரு, அப்படியே அனுப்பிச்சா சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களை போஷித்து நான் அனுப்புவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, போஷிப்பு. அப்ப இரக்கத்தினுடைய ரெண்டு ஆசீர்வாதம், மெயினா ரெண்டு ஆசீர்வாதம். ஒன்று சுகம், இன்னொன்று பராமரிப்பு, போஷிப்பு. இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்ன வேணும்? இது ரெண்டு தான் வேணும். என்ன வேணும்? சுகமா இருக்கணும், தேவையான அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவை. இது ரெண்டையும் கர்த்தருடைய இரக்கம் செய்ய வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவ சமூகத்துல நொறுங்குண்ட இருதயத்தோடு வா, நறுங்குண்ட இருதயத்தோடு வா. கர்த்தர் அவர் உன்னை புறக்கணிப்பதில்லை. அவர் மனதுருகி உனக்கு சுகத்தையும் உனக்கு பராமரிப்பையும் தர வல்லவர். இந்த பூமியில வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஏன்னா அவர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இருக்கிறதுல அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். நீர் அன்புள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மிகுந்த கிருபை உள்ளவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனா நான் துர்க்குணத்தில் உருவானேன், பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், என் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள், எப்பொழுதும் பொல்லாதவைகள், ஒரு நாளும் நல்லவனா இருக்க முடியாது ஆண்டவரே. அதனால இந்த காலை நேரத்துல என் தகுதியை வைத்து உங்கள் சமூகத்துல வரல ஆண்டவரே. அந்த ஆயக்காரன் ஜெபித்ததை போல இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம். பாவியாகிய எங்கள் மேல் இரக்கமாயிரும். அந்த குருடன் பர்தேமேயு ஜெபித்தது போல, தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தகப்பனே, இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் மேல அன்றைக்கு பெருந்திரள் கூட்ட ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினவர். இன்றைக்கு ஆண்டவரே, உம்மை நோக்கி நறுங்குண்ட இருதயத்தோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மனதுருகி, ஆண்டவரே, மனதுருகி சுகத்தை தருவீராக. ஆத்தும சுகம் உண்டாவதாக, சரீர சுகம் உண்டாவதாக. எல்லா நிலையில கர்த்தர் சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, I pray for healing. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை தேவனுடைய இரக்கங்களினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரிதாகுவதாக. ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தினால அவர்களை நீர் அனுப்பிவிடவில்லை, வெறுமையிற்றாய் அனுப்பிவிடவில்லை. ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் திருப்திப்படுத்தி அனுப்பினீர். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அந்த அளவுக்கு போஷிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, சாப்பிட்டு திருப்தி
திருப்தி அடையத்தக்கதாய் போஷிப்பீராக. ஏதோ சாப்பிடுறேன், ஏதோ வாழ்றேன் அல்ல, திருப்தியாய் சாப்பிடுகிறேன், திருப்தியாய் வாழுகிறேன், திருப்தியாய் இருக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லுவதற்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கம் அல்லவா காரணம். இன்றைக்கு அந்த பரலோகத்தின் இரக்கம் உடைய பிள்ளைகள் மேல் வருவதாக வருவதாக. அந்த 2 நிமிஷம் தேவனை நோக்கி கேளுங்க, என் மேல இரக்கமா இருங்கப்பா, என் குடும்பத்து மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என்ன குணமாக்குங்க, என்ன திருப்திப்படுத்துங்க, என்ன போஷிங்க. கேட்கிற உங்கள் மேல் கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருந்து உங்களை குணமாக்கி, உங்களை போஷித்து, உங்களை திருப்திப்படுத்தி உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மீதியை எடுக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏராளமாய் உங்களுக்கு தர ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய இரக்கம் வருவதாக. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே மக்கு ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, உயிருள்ள நாள். இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம். Yes, Jesus. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் நிறைந்து வாழ்பவரே. ஆமென். நீடிய எஸ் ஜீசஸ், உடைய பொறுமை, உடைய அன்பு பவரே. என் இயேசு